வந்தே மாதரம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மகாவிஷ்ணுனுடைய பிரச்சனை இன்னும் தீர்ந்த பாடு இல்லை. குண்டு வச்சவன், வன்முறை செஞ்சவன், பெண்களை கற்பழிச்சவன்லாம் ஊருக்குள்ள சுதந்திரமா நடமாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், அவர் மதத்தை பத்தி கூட அங்க பேசல. திருவள்ளுவரையும் திருமூலரை பத்தியும் அகநானூறு புறநானூறு இதுகளை மேற்கோள் காட்டிதான் பாவ புண்ணியம்ங்கிற விஷயம் வருதுன்னு சொல்லி பேசியிருக்காரு. இது அவருடைய சொந்த கருத்து கூட இல்லை. நானும் அந்த வீடியோவை 10 டைம்ஸ் பார்த்துட்டேன். அதுல என்ன தவறு இருக்குன்னு தெரியல. ஒரு சாதாரணமா இருந்த மனுஷனா பல 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணா கூட இவ்வளவு பப்ளிசிட்டி கிடைக்காது அவருக்கு. இன்னைக்கு எந்த சேனலை பார்த்தாலும் மகாவிஷ்ணு 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 இந்த பேச்சு தான் மிகப்பெரிய டாபிக்கா இருக்கு. நாமெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க கூட சண்டை போடக்கூடாது, இருக்கிறத ஷேர் பண்ணி சாப்பிடணும், எல்லாத்தையும் ஒற்றுமையா இருக்கணும், அடிக்கக்கூடாது, இப்படி நல்லொழுக்கங்களையும் முதல்ல நல்லொழுக்க கிளாஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். மாரல் சயின்ஸ் கிளாஸ் இருந்துச்சு. அதுல இருக்கிற கதைகளை பார்த்தோம்னா நீதி நெறியாதான் இருக்கும். நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், ஒற்றுமையே பலம், இப்படி நிறைய நீதிகளை சொல்லி நம்ம இருக்கிற விஷயங்களை அடுத்தவங்கிட்ட ஷேர் பண்ணணும், நல்ல விஷயங்களை, பிறருக்கு உதவி செய்யணும். அதுல அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, பிறருக்கு சேவை செய்வதுதான் ஆன்மீகம்ங்கிற வார்த்தையை அழுத்தம் திருத்தமா அவர் சொல்றாரு. இதுக்கு மேல ஒருத்தர் என்ன எப்படி தெளிவா சொல்றதுன்னு தெரியல. அவர் அந்த இடத்துல மாற்றுத்திறனாளி இருந்தாரு, இதை இருந்த ஒரு மென்ஷன் பண்ணி பேசின வார்த்தையே இல்லை. இது திருக்குறள் இந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க, திருமூலர் இந்த வார்த்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிதான் இவர் அந்த பேசும்போதே அந்த வார்த்தைகள் வருது. இதை ஒரு பெரிய விஷயமாயி அவர் 2வது வீடியோவும் போட்டுட்டார். நான் ஆஸ்திரேலியா இருக்கே, நான் வர்றேன்னு சொல்லி வந்த உடனே 200 போலீஸை கொண்டு போய் வச்சு என்னமோ அவர் என்ன கலவரம் பண்ணாரு, என்ன பிரச்சனை பண்ணாரு, எங்கேயும் குண்டு வச்சாரா, நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கலையா? மக்களுக்கு சாராய கடை நடத்தலாம், கஞ்சா வைக்கலாம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஆனா குழந்தைகளுக்கு இவர் பேச இன்னொரு பர்டிகுலர் இவர் பேச குழந்தைகள் எல்லாமே அப்படி கிளாப் பண்றாங்க. நான் பேசுறது ரைட்டான்னு கேட்கிறாரு, ஆமாங்கிறாங்க. அப்ப அவர் பேசுறது சரின்னு சொல்லி குழந்தைகளுக்கே தெரியுது. ஆன்மீகம் பற்றி பேசாம ஸ்கூல் குழந்தைகள்கிட்ட பேசாம வேற யாரு பேசுவா, எப்ப பேசுவா? இவர் மதம் பற்றி அங்க பேசல. முருகனை கும்பிடுங்க, சிவனை கும்பிடுங்கன்னு சொல்லல. இந்த மதம் இழிவு, அந்த மதம் உயர்ந்ததுன்னு மதங்களை பற்றியுமே சாமிகளை பத்தியுமே அவர் அங்க பேசாம சேவை செய்யணும், நல்ல விஷயங்களை மட்டும்தான் அவர் பேசியிருக்காரு. இதை ஒரு சின்ன விஷயத்த பெரிய இஷ்யூவாக்கி எல்லா மீடியாவிலையும் மாற்றுத்திறனாளிகளை இழிவாக பேசி விஷத்தை கட்டிய மகாவிஷ்ணுன்னு சொல்லி டைட்டில் போட்டு எல்லார் மைண்டையும் அப்படி கழுவி வச்சிருக்கீங்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே. இவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையான்னு தெரியல. அன்பின் மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர்கள் என்ன அவர் பேசினாருன்னு கேட்காம ஏன் ஏரியாக்குள்ளேயே ஏன் ஆள் மேல நீ கை வைப்பேன்னு அவர் ஒரு பேட்டர் அப்படி மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய அந்த யூடியூப் சேனல்ல ஃபுல்லா ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ அப்படியே போட்டிருக்காங்க. அதை பார்த்தாலே எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு ஒரு ஆள் கிடைச்சான்னு சொல்லி தூக்கிட்டு போய் உட்கார வச்சுட்டீங்க. இல்ல நாளைக்கு இது கோர்ட்டுக்கே போனாலும் கோர்ட்ல எப்படி உங்களை மதிப்பாங்க இந்த கவர்மெண்ட்னு தெரியல. அறம் வேறு ஆன்மீகம் வேறு இல்ல. இது அறம் சார்ந்த மண் தான், இது ஆன்மீகம் மண் தான். திருவள்ளுவர் பிறந்த மண், சித்தர்கள் பிறந்த மண், மகான்கள் பிறந்த மண். அவங்க அறம் சார்ந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. கடையேழு வள்ளல்கள் அவர்களுடைய லைஃப் எல்லாமே அறம் சார்ந்துதான் இருந்தது. அந்த அறமும் ஆன்மீகமும் வேறன்னு நம்ம பிரிச்சே பார்க்க முடியல. இன்னைக்கு இருக்கிற அந்த திராவிட மண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க தான் அது வேற இது வேறன்னு சொல்லி ஆன்மீகத்தை அழிக்கணும், ஒழிக்கணும், சனாதனத்தை கிழிக்கணும், அப்படி எல்லாம் என்னன்னா பேச முடியுமோ இருக்கிற மக்களை ஃபுல்லா அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது சரியான விஷயமா எனக்கும் படல. அறம் சார்ந்த விஷயங்களை ஸ்கூல்கள்ல சொல்லி கொடுக்காதனுடைய விளைவு, ஸ்கூல்களுக்குள்ளேயும் கஞ்சா குடிச்சிட்டு வர்றாங்க, கிளாஸ் ரூம்ல உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க, உள்ள உட்காந்து கெட்ட வார்த்தைகள் பேசுறாங்க, வகுப்பு ஆசிரியர் குருவை கை நீட்டி அடிக்கிறாங்க, கட்டையை வச்சு அடிக்கிறாங்க, தகாத தவறான அசிங்கமான வார்த்தைகளால குருவை நிந்தனை செய்யறாங்க. அதெல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுற தன்னுடைய ஸ்டூடெண்ட் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் இன்னொன்னு, மகாவிஷ்ணு அவர்கள் பேச குழந்தைகள் எல்லாம் கைதட்டுறாங்க. பலமுறை அவர் நான் ரைட்டான்னு கேட்கிறாரு, மறுபடியும் அப்படி கைதட்டல் வந்துகிட்டே இருக்கு. அவர் சரியா பேச போய் தானே குழந்தைகள் எல்லாருமே கைதட்டுறாங்க.
இதுல வந்து என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப வந்து கார் ரேஸ், ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடந்ததை வந்து மக்கள் எல்லாரும் கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப யாரும் அதை பத்தி பேசல. முதல்வர் ஐயா வந்து வெளிநாட்டுல போய் சைக்கிள் ஓட்டி சர்க்கஸ் காமிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப யாரும் அதை பத்தி பேசல. அதெல்லாம் மூடி மறைக்கிறது. இன்னொன்னு, விநாயகர் சதுர்த்திக்கு யாரும் வாழ்த்து சொல்லல. அதெல்லாம் இங்க இருக்கிற எல்லாரும் வந்து கழுவி கழுவி ஊத்துவாங்கன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்து அப்படியே வந்து மூடி மறைச்சிட்டாங்க. இப்ப அதுதான் வந்து ரொம்ப ஃபாஸ்டா